நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025 ஜூலை மாதம் 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட தன்மையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முன்னேற்றமான மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. என்ன, ராசிநாதன் கடந்த ஒரு 4-5 மாதமாகவே நல்லா இல்லை உங்களுக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு தகுந்தாற் போல் அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடந்து விடவில்லை என்பது தான் உண்மை. ஆனால் இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்துல ராசிநாதன் சூட்சுமவலுன்னு சொல்லப்படக்கூடிய கேதுவோடு சேர்ந்திருப்பது பெரிய ஒரு நல்ல விஷயம். ஒரு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை களையப்படக்கூடிய ஒரு நிலைமை, எல்லா விதத்திலையும் என்னென்ன அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவிற்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியிலேயே பார்த்திங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருப்பது, ராசி எப்பொழுதெல்லாம் புனிதத்தை அடைகிறதோ அப்போது எல்லாமே நம்ம கைக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலான நாட்கள் முழுவதுமாகவே சுக்கிரன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே ராசி சுபத்துவம் அடைந்து ராசிநாதன் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நல்ல யோக பலன்கள் அப்படியே நடக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடக்கலையோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. எதுவும் எப்படினாலும் அதுவும் குருவின் பார்வையில் வேறு இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்போ ராகு அங்கே 11ஆம் இடத்துல இருக்கும்போது அந்நிய இன மத மொழி பேசக்கூடியவர்கள், நம்ம தமிழ் மொழி பேசாதவர்கள், நம்ம இனத்துக்காரராக இல்லாதவர்கள், நம்முடைய மதத்துக்காரராக இல்லாதவர்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய அமைப்பு. இது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எல்லாத்துலேயும் கரெக்டாக நடக்குங்க. ஆக எல்லா தன்மைகள்லேயும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குது. ஐயா என்னங்கய்யா அப்படி சொல்கிறீங்க, 7.5 சனி அதுவும் விரையச்சனியாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனியில் ஜன்மச்சனி தாங்க கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுக்கும். விரையச்சனி காசை கொடுத்து நமக்கு செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ பாருங்கள், மேஷராசிக்காரர்களுக்கு எது எக்கேடு கட்டாலும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு இல்லைன்னா கூட நாளை கழிச்சுன்னு பண வரவு இந்த மாதத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். என்ன ஒன்று, அதை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கண்டிப்பாக வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றாற் போல் சுப செலவுகளோ அசுப செலவுகளோ, 100 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 150 ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் செலவுகள் இருக்குங்க என்கின்ற தன்மைகள் இருக்கும். அதை தவிர 7.5 சனி உங்களுக்கு கண்டிப்பாக கெடுதல்களை செய்யாது. சும்மா பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னால் உண்மையில் கிடையாதுங்க. அடுத்த தடவை நடக்கக்கூடிய ஜென்மச்சனி அமைப்புகளில் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் ஒரு 2 வருஷம் நீங்கள் ஜென்மச்சனியோட ஆதிக்கத்தை அனுபவிக்க முடியுமா? இப்போ கிடையாது. ஆகவே 7.5 சனி என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில் இருக்கிறனால முயற்சிகளை பலிக்க வைப்பார். வெளிதேசம், வெளிமாநிலம், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதமாகவே, ஓரளவிற்கு பணவரவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த ஜூலை மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் 12ல் இருக்கிறார். ஆனால் ராசிநாதன் 12ல் இருந்தாலும் வேறு எந்த விதமான கெடுபலன் அமைப்பில் சனி செவ்வாய் தொடர்புகளில் அவர் இல்லை. 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறதும் 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் மிகப்பெரிய கொடுத்து வச்ச ஒரு தன்மை. 12 ராசிகள்லேயே நல்ல ஒரு விதத்திற்கு நல்லா இருக்கக்கூடிய ராசிகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தா ரிஷபராசியும் தான். பணவரவுகள் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தில் திருமண உறுதிகள், யார் கணவன் யார் மனைவி என்பது தெரியக்கூடிய ஒரு தன்மை, அல்லது திருமணமே முடியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிருது. குருபலம் 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? ஒரு 30 வயசு தாண்டி இழுத்துக்கிட்டே போனவங்க, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை அமையலை, எனக்கு பிடிச்ச பொண்ணு அமையலன்ட்டு இழுத்துக்கிட்டே போனவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனதிற்கு பிடித்த மணமகன் வரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஆக வீட்டில் இன்னும் சில மாதங்களில் கெட்டி மேலே சத்தம் கொடுப்பதற்கான கேட்பதற்கான அத்தனை ஆதாரபூர்வாங்க அமைப்புகள், உறுதிகள், நிச்சயார்த்தங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய நிலைமை உண்டுங்க. அப்படி இல்லைன்னா சில பேருக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலேயே நிச்சயமாக இருக்கும். 2-11ஆம் இடங்கள் மிகுந்த சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை. அதே 4ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் இல்லையா? சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும்.
எப்போதுமே உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு 6 வருவார். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் மாத கடைசி வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ 6ஆம் இடத்துல இருந்து சுப செலவுகளுக்கான கடன் வாங்க வைப்பார். சுப செலவுகளுக்கான கடன் என்ன? வீட்டிற்கான கடன், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, ஹவுசிங் லோன் போடுறது, வாகனம் சார்ந்த கடன், அல்லது மனைவிக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு. ரொம்ப நாளாக அந்த அம்மா ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது, நம்ம ஒரு டக்குன்னு ஒரு இன்ப அதிர்ச்சியாக ஒரு பட்டப்புடவையோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று நம்ம கைக்கு முடிஞ்சது, பெரிய நம்ம ஒன்றும் அதானி அம்பானி இல்லை, ஆனாலும் மனைவிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சில எளிய ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது செய்து காட்டி கொடுத்து அப்படியே அசத்துகின்ற அமைப்பும் ஜூலை மாதத்திற்கு இருக்குதுங்க. ஜூலை மாதம் இளைய பருவத்தினருக்கும் நல்லதொரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சிலருக்கு பயணங்களை அதிகமாக கொடுக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது வெளிநாடு, வெளிமாநிலம், தூர இடங்கள், தமிழ்நாட்டிற்குள்ளேயே ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு அப்பால் போகக்கூடியது. வெளிநாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இருக்கின்ற தேசத்திலேயே விசா கிடைக்கிறது, பெர்மனண்ட் இது ரெசிடென்ஷிப் கிடைக்கிறது, ஒரு க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு சாதகமான விஷயம் கிடைக்கிறது, வெளிநாட்டில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை நல்லா கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக மாதங்க இந்த மாதம், ஜூலை மாதம். மிதன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல மாதங்க இந்த மாதம். ராசிநாதனை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார் புதன். இன்னொன்று ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி 11ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தையே பார்க்கிறார். சனி கூட 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. இன்னொன்று ராசி சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது குருவின் இருப்பால். ஆக அடுக்கிக்கிட்டே போகிறேன் பாருங்கள், நல்லது தான் நடக்கும். அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல். ஐயா இவ்வளவு இருந்தும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாராவது மிதன ராசிக்காரர்கள் சொன்னீங்கன்னா ஒரு 10% அல்லது 5% பேருக்கு ஜனனகால தசாபுக்தியின் அடிப்படையில் கொஞ்சம் கை கெட்டினது வாய் கட்டாமல் போயிடும். உண்மையிலேயே ராசி சுபத்துவத்தை அடைந்திருந்தால், உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறார், ராசி சுபத்துவத்தை அடைந்து ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார் என்பது முயற்சிகளோடு நீங்கள் எல்லா விதத்தையும் முடிப்பீங்க அப்படின்றத காட்டுது. முயற்சிகள் இல்லாமல் எதுவுமே இல்லைங்களே. ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு பண வரவு வரணும், ஒரு கல்யாணம் நடக்கணும், அம்மா அப்பா நல்லா இருக்கணும், சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லதாக நடக்கணும், எனக்கே உடம்பு நல்லாகணும், எனக்கே கடன் இதாகணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முயற்சியோடு நல்ல விதமாக தீர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. அக்கால் அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அக்கா நமக்கு உதவக்கூடிய அமைப்பு இப்போ மிதனராசிக்காரங்களில் தம்பி தங்கையாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதங்க இந்த மாதம். உண்மையை சொல்லப்போனால் அக்காள் என்பவள் இன்னொரு அம்மா என்பது உண்மையான ஒன்று. எப்போவுமே அக்கா நல்ல அக்கா ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு 2 அம்மா இருக்குன்னு அர்த்தம். பெற்ற தாயை விட சில நேரங்களில் அக்கா என்பவர் நம்மளை ரொம்ப ஒரு மாதிரியாக பார்த்துக்குவாங்க இல்லையா. இந்த மாதத்தில் நமக்கு செய்யக்கூடிய அளவிற்கு அக்காவிற்கோ அல்லது அண்ணனுக்கோ ஏதேனும் ஒரு வசதிகள் மனம் செய்யணும்னா மனசு இருக்கணுமே, அந்த மாதிரி மனசு இருந்து இளைய பருவ தம்பி தங்கைகளாக பிறந்திருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மூத்தவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நெகட்டிவ் எதுனா இருக்குங்களாயா, அப்பாவை பற்றி கொஞ்சம் கவலை வரும். 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருந்தாலும் ராகு கொஞ்சம் அப்பாவை பற்றி, தந்தையை பற்றி, தந்தையுடைய சொத்துக்களை பற்றி, தந்தை சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வைப்பார். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லா இருக்காது. சொந்த ஊருக்கு போகணும்னு நினச்சாலும் தடை இருக்கும். வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்துடலான் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான டிக்கெட்டு கிடைக்காது, அதுக்காக இது பர்மிஷன் இதில் ஆஃபீஸில் இது மாதிரி கிடைக்காது. அல்லது ஊர்லேருந்து வர்ற தகவல்கள் இப்போ வர வேண்டாம் அடுத்த மாதம் வா என்கின்ற மாதிரியாக இருக்கும். அப்போ தூர இடத்துல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரணுன்ற எண்ணங்களில் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கின்ற கேது அங்கே செவ்வாயோடு அவர் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே நல்ல பேர் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. இவர் செய்ய முடியாதுன்னு நினச்சேன், இவர் நல்லா செஞ்சிட்டாரே என்கின்ற மாதிரி மற்றவர்கள் மூக்கில் மேல் விரல் வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆபீஸில், அலுவலகத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய யோக மாதங்க அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம். கடகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 10ல் சுக்கிரன் 11ல் சூரியன் மாத ஆரம்பத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நல்ல அமைப்பில், அதற்கப்புறம் 12ஆம் இடம் போன்ற இடங்களுக்கும் ராசிக்கும் வருகிறார். ஆக எல்லா நிலைமைகள்லையும்
கடகராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டமச்சனி விலகிடுச்சு இல்லையா? இந்த அஷ்டமச்சனி விலகினதே ஒரு பெரிய கொடுப்பினை என்று தான் சொல்லுவேன். இதுவரை ராசியில் நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் ஜூலை மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து சூட்சும உளவோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது அடிக்கடி பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நற்செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல பாவர்கள் இருந்த விரைய செலவுகள், இங்கே ஒரு இதில் தானே இருக்கிறார். அப்போ சுப செலவுகள்னால் என்ன? வீட்டிற்கு தேவையான செலவுகளுக்கு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. வீட்டுக்கு அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் இந்த மாதத்தில் வீட்டிற்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற அமைப்புகள், பணம் வரக்கூடிய சூழல்கள். 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்து 10ஆம் அதிபதி 2வது வீட்டில் இருக்கிறதுனால பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஃபோனில் பேசியே கொஞ்சம் டார்கெட் பிடிச்சி ஆளுங்களை பிடிச்சி இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்தினருக்கெல்லாம் டார்கெட் முடிக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. பேசி பிழைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உயர்வுகள் உள்ள நல்ல மாதம் இந்த மாதம். பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பெண்கள் போட்டுக்கிற கழுத்து நகை, கிமிக்கின்ற மாதிரி பெண்கள் மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில்கள், கார்மெண்ட்ஸு, சிற்றுண்டி விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடமும் வலுத்திருக்கு, 10ஆம் இடமும் வலுத்திருக்கு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல குரு வந்து உட்காந்து, 9ஆம் இடத்துல சனி உட்காந்து 8ஆம் இடத்துல குரு பார்வையோட ராகு இருக்கிறதுனாலையும் தந்தை சார்ந்த விஷயங்களில் தந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு உண்டு. எப்போவுமே அப்பா கூட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு முதல் 15 நாட்கள் அப்பாவை விட்டு பிரிந்திருப்பது, பிற்பகுதி 15 நாட்கள் தந்தையோடு சேர்ந்திருப்பது என்பது போன்ற அமைப்புகள் உண்டு. சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சூரியன் குரு சேர்க்கை இப்போது இருப்பதால் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிருந்தவங்க, அங்கே படிக்கணும், அங்கே வேலை செய்யணும், அங்கே செட்டில் ஆகணும்னு நினச்சிருந்த கிழக்கு திசை நாடுகளுக்கு போக வேண்டும் என்றிருந்தவங்களுக்கு அதில் நல்லது நடக்கும். ஏற்கனவே கிழக்கு திசை நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே வீடு, வாகனம் போன்ற வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரும்பாலும் 80% நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். இனிமேலாம் கடந்த 2 வருஷத்தில் அஷ்டமச்சனியில் நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி பெரிய கஷ்டங்கள்லாம் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரப்போகிறதில்ல. கடகராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த, இப்போ கூட ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு கூட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க கடகத்திற்கு இந்த ஜூலை மாதம்.